இப்போ ரைட்டர் லேடி ஒருத்தவங்க நம்மளோட ஹீரோயின் சாராவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கீஜூனுக்கு வேலை போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த லா ஃபிர்ம்ல அவரால் ஒர்க் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதும், இதுக்கப்புறம் என்ன இந்த கதையில நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த நியூஸ் ஆங்கர் இருக்கா இல்லைங்களா, அதுக்கு எதிராக ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுவா, இந்த மாதிரி நாங்கள் டீம் டின்னருக்காக வெளியே போயிருந்தோம், அங்கே எல்லாருமே சாப்பிடுவோம் செஞ்சோம், எல்லாருமே ட்ரிங்க்ஸும் பண்ணாங்க, ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு டைம் வந்ததும் ஓகே வீட்டுக்கு கிளம்பணும், நான் எங்கள் அப்பா அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்லாம் ஒவ்வொரு சாக்கு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் கிளம்புற சமயம் அப்போ வேறு யாருமே இல்லை, இந்த நியூஸ் ஆங்கர் தான் இருந்தார். திடீர்னு என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். அப்படிங்கிறப்போ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தானே உங்கள் டீம் டின்னருக்கு போயிருப்பாங்க, அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் செக் பண்ணுறாங்க. இப்போ எந்த சேனல் கிட்ட இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காளோ இந்த ஸ்டைலிஸ்ட் பொண்ணு, அங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு செருப்பு கூட காலில் போட்டுக்காம எடுத்துட்டு ஓடிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த பொண்ணோட உதட்டில் இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், முகத்தில் காயம் இருக்கும். அவன் வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்ச சமயத்திலேயே எப்படியோ அவங்ககிட்ட இருந்து சமாளிச்சு சுதாரிச்சுட்டு இந்த பொண்ணு ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறமா இதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்கா. இது எல்லாமே இன்னொரு சேனலில் உட்காந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதை இந்த ஆளும் பார்த்துட்டா. எல்லாரும் தன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இந்த ஆங்கர் இருக்கான் இல்லைங்களா, இவன் இதுக்கப்புறம் நியூஸ் வாசிக்க வேண்டாம், வேற ஒரு புது ஆங்கர் வர போகிறாங்க, நீ லைவ் விட்டு வெளியே பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த லேடி ரைட்டர் தான் காட்டுறாங்க. நம்மளோட சாரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலாக இவங்க டைவர்ஸ் கேட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா கேட்கறதுக்கு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க தான் நம்ம சாரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் எல்லாரும் முன்னுக்கவும் நிற்கிற மாதிரி இருக்கு, இந்த பூமி பிளந்து போய் நான் அதுக்குள்ளே போயிட மாட்டானான் இருக்கு, என்னால் இந்த அவமானத்தை ஏற்றுக்க முடியல, அதனால தான் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் மேலே ஒரு பொண்ணு வந்துட்டு அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா, அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விசாரிச்சது கோர்ட்டு தான் சொல்லணும், அதுக்குள்ளே நீங்கள் இப்போ டைவர்ஸ் வாங்குற அப்படிங்கிறது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏன் மியூச்சுவலாக டைவர்ஸ் கொடுக்க மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறதே என் ஹஸ்பண்ட் விரும்பல, நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணுற மனசு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த ரூம்லையும் கேமராஸ் இருக்கு, அதை வந்து இன்னொரு ரூம்ல உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஹேக்கரும் அந்த லேடி டிடெக்டிவும். அப்போ அந்த ஹேக்கர் கேட்பாங்க, ஒருவேளை உன் புருஷன் வேறாவது பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறதுக்கு, ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்து வருவாங்க. இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் லேடி டிடெக்டிவ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ளேயும் வந்து சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்டைலிஷ் பொண்ணு என்ன சொன்னா, அந்த நியூஸ் ஆங்கர் வந்து எங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, நான் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஹோட்டல் இருந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் ஆதாரமா இருக்கு. ஆனால் அதுக்கு இந்த நியூஸ் ஆங்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அது மியூச்சுவல் தான், நாங்கள் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம், அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் நான் எதுவும் பண்ணலை, அந்த பொண்ணு திடீர்னு அவளுக்கு தப்புன்னு பட்டுடுச்சு, அப்படி வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஸ்டைலிஷ் பொண்ணு போட்ட கேஸுக்கு இவன் பதிலாக அதை சொல்லியிருக்கான். இது என்கிட்ட கிடையாது, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது, அடுத்த மாதம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு லேடி டிடெக்டிவ் போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரா இருந்துட்டு, என்ன மேடம் அடுத்த மாதம் தான் கேஸ் ட்ரையலுக்கு வருது இல்லையா, அந்த கேஸ் என்ன எதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமாக நீங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்ல, ஏன் நம்ம சாரா வந்து இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வேற எந்த பிரச்சனையும் சொல்ல, என் புருஷன் என்ன அடிச்சா என்ன டார்ச்சர் பண்ணா அந்த மாதிரி சொல்லலை, இப்போ இந்த பிரச்சனைக்காக நீங்கள் டைவர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கிற மாதிரி தானே, ஒருவேளை தப்பு அப்படிங்கிறது அந்த ஸ்டைலிஸ்ட் மேலே கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம சாரா தரப்புல சொல்கிறது. ஆனால் இந்த லேடி ரைட்டர் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இந்த கேஸ் எல்லாம் குறைஞ்சது 2 வருஷம் நடக்குமாமே, அது வரைக்கும்லாம் என்னால் சில விஷயங்களை தாங்கிட்டு இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக என் புருஷன் இந்த கேஸில் தோற்று தான் போவார் அப்படிங்கிறப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு தோணுது அண்ட் தென் நான் மெயினாக டைவர்ஸ் வாங்குறதுக்கு காரணமே என் பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த விஷயத்தை காட்டவும் செய்கிறாங்க. இவங்க அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு, ஐயோ இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவங்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் எங்களால் குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஹைஸ்கூல் படிக்கிற அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் எப்படியும் அந்த பொண்ணை வந்து இப்போதைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம், ஆனால் இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்க நான் விரும்பல, என் பொண்ணுக்காக தான் இந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி அட்டன் பண்ணுறப்போ இவங்க பொண்ணு தான் வந்து பேசிட்டு இருப்பா, பாத்ரூம்குள்ள உட்காந்துருப்பா, தொப்பெல்லாம் நினைச்சிருப்பா. கண்டிப்பாக இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க அப்பா பண்ண வேலையை வச்சு ஸ்கூலில் இந்த பொண்ணை இந்த விஷயத்துக்காக புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா என்னால் முடியலம்மா, இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுமா, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்னால் போக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டு காலை கட் பண்ணிடுவா.
உடனே சொன்னது வாங்க உடனே நாம வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா இவங்களோட கார்லயே அந்த லேடி ரைட்டர், டிடெக்டிவ், ஹேக்கர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணு ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு வந்துருவா. இல்லை ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் மற்றவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஃபயர் சர்வீஸ்க்கும் வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேரும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. அந்த பொண்ணோட அம்மா கூட கீழே தான் நின்றுட்டு அம்மாடி என்னை பாரு இங்கேருந்து கத்திட்டு இருப்பாங்க. அந்த டோரை வந்து அந்த பொண்ணு உள்ள லாக் பண்ணியிருப்பா. அந்த லாக்கை உடைக்கிறதுக்கான மிஷின் எல்லாம் கூட இவங்க வச்சிருப்பாங்க. அப்படி உடைச்சிட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கெல்லாம் போகிறது இல்லை. அந்த பொண்ணு எந்த திட்டில் அப்படி ஏறி நிற்கிறாளோ விழுறதுக்காக அதே திட்டில் கொஞ்சம் கேப் விட்டு நம்மளோட சாராவும் ஏறி நின்னுக்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்குறேன், நான் வந்து ஒன்றும் காப்பாற்றாதீங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, என்னால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியல, நான் பண்ணாத தப்புக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் அதை வச்சு ஏன் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இந்த இடத்துல நம்ம சாராக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவங்க அப்பாவோட பழைய ஃபேக்ட்ரியில் தானே மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க. அதை வந்து கண்ணால் நம்ம சாரா பார்க்கல, ஆனால் அவங்க வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது இதே பொண்ணு நிற்கிற மாதிரி தானே நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவோட பழைய ஃபேக்ட்ரியில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தவங்க அதையே இந்த பொண்ணுக்கிட்டேயே சொல்கிறாங்க. என் அப்பாவோட ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் எங்கள் அம்மா வந்து மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு பிரச்சனைக்காக நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். ஆனால் என்னை தப்பாக தான் வந்து அக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த தப்பை பண்ணலை. ஒரு வேளை நான் ஜெயிலுக்கு போன அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமையா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியாமையா, இல்லை என்னை பற்றி 4 பேர் 4 விதமாக தப்பாக பேசுகிறத என் அம்மானால் தாங்கிக்க முடியாமையா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என் அம்மா பண்ண அந்த வேலையால் இப்போ வரைக்கும் நான் டெய்லி மனசளவில் செத்துட்டு இருக்கேன். நீ பாரு கீழே உன் அம்மா அப்படியே பரித வச்சு போயிருக்காங்க. உனக்காகன்னு சொல்லிட்டு தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஒரே செகண்ட் குதிச்சிருவ, உன் உயிரும் போயிடும். ஆனால் அவங்க வாழ்கிற நாள் மொத்தத்தையும் நீ நரகமாக்கிட்டு போற. அது யாருக்காக? உனக்கு சம்மந்தமே இல்லாமல் உன்னை பற்றி பேசுகிறவங்களுக்காக. உன் அப்பா பண்ண தப்புக்காக உன்னை ஜட்ஜ் பண்ணி உன்னை அந்த மாதிரி நடத்துறது தப்பு தான். அது அவங்களோட அறியாமல், அதை பற்றிலாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களாம் உனக்கு எந்த வகையிலையும் உறவே இல்லாதவங்க. ஆனால் உனக்கு எல்லாமா இருக்கிறது, உன்னை எல்லாமா நினைக்கிறவங்க அம்மாவை எவ்வளோ பெரிய துன்பத்தில் நீ தள்ளிட்டு போற. உன் அப்பா பண்ணது தான் தப்பு, அதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும். புரிஞ்சுக்காதவங்களை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. உன் முன்னாடி நான் நிற்கிறேன் இல்லையா, என் அம்மா இதே மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாக இப்போ வரைக்கும் நான் வெந்து நொந்து போயிட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்தை நீ உன் அம்மாவுக்கு கொடுக்க போறியா அப்படின்னதும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு மாறுது. இறங்கலாம் தான் நினைக்கிறா. சரி நம்ம அந்த பொண்ணை கை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாரா வர்றப்போ காலிடறி அந்த பொண்ணு விழ போக அதுக்குள்ள ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்திருக்குங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணை விழாம நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட சேர்ந்து விழாம லேடி டிடெக்டிவும் ஹேக்கரும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணை பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றின இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஏன் அந்த ஸ்டேஜுக்கு போனா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போனா அப்படின்னா எல்லாமே கமெண்ட்ஸ் தான். அவங்க அப்பாவை திட்டி வந்தா பரவாயில்ல, இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படியே நடக்கணும், அப்பதான் அவனுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த பொம்பளை பிள்ளையும் அவங்க அப்பா இந்த பார்வையில தானே பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் தான் அந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. இது ஒரு பங்கு தான். கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறது, அது அஃபெண்ட் ஆகுறது ஒண்ணு. அப்புறம் வீட்டு பக்கத்துல போராட்டம் பண்றாங்க இல்லையா, இவங்களாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போக ஸ்கூல்ல இவ்வளோ வருஷமா கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சப்போர்ட் பண்ணாம புரிஞ்சுக்காம இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த பொண்ணோட சிச்சுவேஷனுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே யாரு, அந்த ஆங்கராக இருக்கட்டும் இந்த லேடி ரைட்டராக இருக்கட்டும், 2 பேரும் நல்லா ஃபேமஸ் ஆனவங்க. இந்த லேடி ரைட்டர் எழுதின எல்லா புக்ஸும் டாப் சேலிங்ல இருந்திருக்கு. இந்த நியூஸ் ஆங்கரும் டாப் பொசிஷன்ல தான் இருந்திருக்காரு. அந்த சேனல் இந்த அளவுக்கு க்ரோ ஆனதுக்கும் ஒரு வகையில அந்த நியூஸ் ஆங்கர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ் ஆங்கருக்கு நிறைய லேடிஸ் ஃபேன் கூட இருந்திருக்காங்க. பட் இந்த இன்சிடென்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு காணாம போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே. ஒரு ஆள் வந்து தப்பு பண்ணிட்டான், அது சரியா தப்பான்னு தெரியறதுக்குள்ளேயே எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம லேடி டிடெக்டிவ்க்கு ஒரு விஷயம் இடிக்குது. அது என்னன்னா, இந்த ஸ்டைலிஸ்ட் பொண்ணும் இவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா இந்த நியூஸ் ஆங்கரும், அவங்க 2 பேரும் நார்மலாக ஒரு மெசேஜ் கான்வர்சேஷன் வச்சிருந்திருக்காங்க. அதில் நீ வீட்டுக்கு ரீச் ஆயிட்டியா, ரீச் ஆயிட்டீங்க, பார்த்துங்க, பைங்க, குட் நைட்டுங்க, சாப்பிட்டாச்சுங்களா அப்படிங்கிற மாதிரி சில கான்வர்சேஷனை இவ வந்து அப்லோட் பண்ணியிருக்கா. யாரு? அந்த லேடி ரைட்டர். என் புருஷன் வந்து இவளை மொலாஸ் பண்ணதாக அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படி இருக்கிறப்போ என் புருஷன்கிட்ட இவளுக்கு என்ன இந்த மாதிரியான கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கா. அது நம்மளுக்கும் காட்டவும் செய்வாங்க. ஆனால் அந்த டைமில் கூட அந்த லேடி ரைட்டர் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த டிடெக்டிவ்க்கு புரியாதது என்னன்னா, இதை எதுக்குங்க அந்த லேடி பண்ணணும்? இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ உங்கள் புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ள உங்கள் புருஷன் ஏதோ வந்து ஒன்றுமே தப்பு பண்ணாதவன், அந்த பொண்ணுக்கும் புருஷனுக்கும் நடந்தது மியூச்சுவல் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்லோட் பண்ணணும். இதுதான் எனக்கு கிடைக்குதுன்னு டிடெக்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் ஹேக்கர் இருந்துட்டு இதை பாரு, சில பெண்கள் வந்து ஒரு ஆணை ஒன்றா அவன் வந்து நம்மளுக்கு மயங்கலை, இல்லைன்னா நம்மளுக்கு ஒர்க்கில் டிஸ்டர்பாக இருக்கான், அவனை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விக்டிம் கேம் விளையாடுவாங்க. நீயே நல்லா யோசிச்சு பாரு.
அந்த நியூஸ் ஆங்கர் எந்த சேனலில் நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தாரோ இப்போ வேற ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து நியூஸ் வாசிக்கிறாங்க. அவர் கரியரே ஆல்ரெடி மொத்தமாக போயிடுச்சு. ஃபேமிலி லைஃபும் திண்டாடிட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வந்து அவர் மேலே தப்பில்லைன்னு ப்ரூவ் ஆனால் கூட போன மானம் போனது தானே அப்படிங்கிற சமயத்தில் என்ன சொல்ல வர, உடனே பொண்ணுங்க மேலே வந்து ப்ளேம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சண்டை போட வரப்போ நம்ம சாரா கேட்பாங்க, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. அந்த ஆங்கருக்கு எந்த லா ஃபார்முக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில் இந்த மாதிரி இவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் பீக் இருக்கா இல்லைங்களா, அந்த லா ஃபார்முக்கு தான் அந்த ஆள் போயிருக்கான். அங்கிருந்த ஒரு லாயர் தான் அந்த ஆங்கருக்கு சப்போர்ட்டிவாக வாதாட போகிறான். நம்ம டிடெக்டிவ்க்கு இந்த கேஸை எடுத்துக்க வேண்டான் இருக்கு. ஏன் எடுத்துக்க வேண்டான் இருக்குன்னா, அந்த ஆங்கர் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. 2வது, இந்த ஆங்கர் மேலே இப்படி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக உடனே இந்த லேடி ரைட்டர் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹஸ்பண்டும் ஸ்டைலிஸ்ட்டும் நார்மலாக பண்ணிக்கிட்ட மெசேஜ் எல்லாம் அந்த அம்மா போஸ்ட் வர பண்ணி விடுறா அப்படிங்கிறத இந்த கேஸ் எடுத்துக்க வேண்டாம் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இந்த கேஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நான் அந்த லேடி ரைட்டரை பார்த்து பேசினப்போ அவங்க கண்ணில் வந்து சின்சியர் தெரிஞ்சது, அவங்க என்கிட்ட போய் சொன்ன மாதிரி தெரியல. 2வது, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவள் இருக்கிற ஸ்டேட்டை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3வது, என் பழைய மாமியாக்காரியோட லா ஃபார்ம் அங்கே அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த கேஸை எடுத்துப்பேன் அப்படின்னதும் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹேக்கர் இந்த பக்கம் வந்துருவாங்க. சாரா டிடெக்டிவை பார்த்துட்டு மெஜாரிட்டியில் நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கோம், அதனால இந்த கேஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆங்கர் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஹேக்கருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாமே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒரு பொண்ணு இந்த ஆங்கர் வேலை செஞ்சு அந்த நியூஸ் கம்பெனிலையும் வேலை செஞ்சுருப்பா. அந்த பொண்ணை எப்படியோ பேசி எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சில ஆதாரங்களை பென்ட்ரைவில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுற வேலையில் ஹேக்கரும் டிடெக்டிவும் இருக்கிற சமயத்தில் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட கரியர் இது எல்லாத்தையும் பார்த்தாலும் தான் பையன் எங்கே இருக்கான் பார்க்காம வேற இருக்காங்க இல்லையா. ஸோ அவன் எங்கே இருக்கான், ஃபாரின் இருக்கானா, இல்லை அங்கே வச்சு படிக்க வைக்கிறாங்களா, இல்லை இங்கே கொரியாவுக்கு வந்துட்டானா அப்படிங்கிறத வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களை பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்போ இந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஆங்கருக்கும் அந்த லேடி ரைட்டருக்குமான டைவர்ஸ் கேஸை பற்றி கூட மீக்கு வந்து தெரியும். என்ன அந்த கேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கியா, என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு கண்டிப்பாக எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உன்னோட மாமியார் லா ஃபார்முக்கு தான் அந்த ஆங்கர் போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த கேஸை கண்டிப்பாக எடுத்துப்பேன்னு சொன்ன பார்த்தியா சாரா, அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உன்னால் லாயராக வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது 5 வருஷத்துக்கு, ஆனால் ஒரு லாயர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா, அதனால இந்த ப்ரொஃபைல் எடுத்து வந்திருக்கா அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளே இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ கீஜூன். நம்ம சாராக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை இவர் வந்து ப்ராசிக்யூட்டர் வேற லா ஃபார்ம் அப்படி இப்படின்னு இழுக்கிறதுக்கு ஆக்சுவலாக அங்கேருந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த கேஸ் வந்து தெரியும் இல்லையா, இவர் யாரோ ஒரு ப்ரொஃபஸர் விசாரிக்கிறப்போ அந்த ஆள் மேலேருந்து கீழே குதிச்சிட்டான். ஆனால் நான் நல்லா விசாரிச்சு தான் வந்து இவரை வந்து ஓகே பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் இவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ரொம்ப நேர்மையான மனுஷன், டக்குன்னு எமோஷன் ஆக மாட்டார். நான் நல்லா தீர விசாரிச்சிருக்கேன். ஆனால் இந்த ப்ரொஃபஸர் மேலேருந்து கீழே குதிச்சதில் அவர் இறந்து போகல, ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. ஆனால் அந்த லா ஃபார்ம் மொத்த பழியும் தூக்கி இவர் ஹீரோ மேலே போட்டுட்டு அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. நானும் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக விசாரிச்சுட்டேன், இவர் ரொம்ப திறமையான ஆள் தான், கண்டிப்பாக லீகல் சப்போர்ட் வந்து நம்ம டீமுக்கு இவர் கொடுப்பாரு அப்படிங்கிறப்போ இந்த ஆள் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சாரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. மீ கேட்டுருவாங்க, நீ ஏதாவது இவரை பாஸ்டில் டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க மீ அப்படிங்கிறப்போ அப்படியே பதற அப்படின்னு கேட்க இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த லா ஃபார்மில் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக நிறைய லா ஃபார்முக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோவை யாருமே ஹையர் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு லா ஃபார்ம் இருக்குது, அது பெரிய லா ஃபார்ம் கிடையாது, ஒரு சின்ன இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆனால் இன்னும் கூட ஹீரோ அந்த பீக்கோட கேஸை விடுற மாதிரி இல்லை. விக்டிம் பொண்ணுக்கு நடந்தது அநியாயம், அங்கே நடந்தது மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்னுமே கூட விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. இங்கே மீ வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரியே கிடையாது. இல்லைங்க, அவர் ப்ராசிக்யூட்டராக இருந்தவர், அவருக்கு டைவர்ஸ் கேஸ் பற்றிலாம் தெரியாது அப்படிங்கிறதுக்கு அப்போ நீ சொல்லிக் கொடு சாரா, நீ வந்துட்டு லாயராக இருந்திருக்க, நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அவருக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. ஆனால் மட்டும் நம்ம ஹீரோயின் மறுத்து பார்க்குறாங்க, முடியறதில்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போயிட்டு ஹீரோவை பாரு, அவர்கிட்ட பேசி கான்ட்ராக்ட் சைன் பண்ணவே அப்படிங்கிறாங்க. வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இங்கே பீக்கை தான் காட்டுறாங்க. பைப்பில் பயங்கர சந்தோஷமாக இருக்கான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கிட்ட ஃபோன் காலில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமாக இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்கிறதுக்காக வரான். அதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரிய வருது, இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பீக்கோட மாமனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 3 லா ஸ்கூல் கட்டுறதுக்கான பெர்மிஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. இது அம்மா கிட்ட சொல்ல அம்மாவுக்கும் சந்தோஷம், பையனுக்கும் சந்தோஷம். ஆக்சுவலாக நான் என் மாமனார் முன்னாடி நான் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டேமா, அதனால தான் எனக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணவளே நான் தான், அதனால தான் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஓகே. அதான் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அம்மா பையனும் பேசிக்கிறாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நீ என்னை நம்பு, நான் பார்த்துப்போம்மா, என்னால் முடியுமா அப்படிங்கிறதுக்கு சரிடா உன்னை நம்பி நான் விடுறேன், ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்னை தவிர்த்து வேறு யாரையும் நம்ப மாட்டேன், என் பையனாகவே இருந்தாலும் சரி,
என் பார்வை உன் மேலே தான் இருக்கும், என்ன கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீ எப்படி பண்ணுறங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக அந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு வராங்க. 5 மெம்பர் சீக்ரெட் சொசைட்டியாக இருந்தது, இப்போ 4 மெம்பர் சீக்ரெட் சொசைட்டியாக இருக்குது. ப்ரொஃபஸர் பற்றி இவங்களை கவலைப்பட்ட மாதிரியே தெரியல, அவர் சாகல, எல்லாம் உயிரோட தானே இருக்காரு, நல்லபடியாக வந்துருவார் அப்படிங்கிற மைண்ட் செட்லையும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லா ஸ்கூல் கட்டுறதுல ஃபண்டிங் அப்படின்னு வரப்போ இங்கே மற்ற மெம்பர்ஸும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பீக் இதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருங்க, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட மட்டும் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மற்றவங்களுக்கு கோபம் வந்துடுது. நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அதனால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பீக்குக்கு புரியுது, ஓகே நம்ம உடனே இவங்களை வந்து அப்படி தள்ளி வைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து சுமூகமாக போய்க்கலாம் அப்படின்னா ஓகே நான் எதாவது தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அதை முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாராக்கு பயங்கர தலைவலியாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும், அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த நாள் ஹீரோ மீட் பண்ணவும் வராங்க. இவங்க கார்டை கொடுக்குறப்ப தான் தெரிய வருது, அப்போது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக உன் லைஃப் இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லையே சாரா அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்கள், நீங்கள் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண வேண்டாம், நான் வந்து உங்களை பேசியிருக்கேன் ஓகே, பட் அது மொத்தமும் என்னோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் கிடையாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு சிஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்துட்டு மீ, அவங்க தான் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், எனக்கு வந்து பிடிக்கல, நான் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னதும் சாரா கொஞ்சம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி பேசலாமா அப்படிங்கிறாங்க. இந்த 9 வருஷ கதை என்னென்னா, நம்ம சாராக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியில் மலையில் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. சாரா உள்ளிருந்து அவங்க அம்மாவோட சத்தம், ஏய் நல்லா மேக்கப் போட்டிருக்கடி, நாளைக்கு காலையில் நீ கல்யாணம் பொண்ணா போய் நிற்கணும், வந்து நல்லா தூங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன நினச்சாங்களோ தெரியல, சாரா கொடையை தூக்கி வீசிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ கீஜூனை பார்க்கறதுக்கு. கீஜூனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவர் டீ கூட போட்டு கொடுத்துருப்பாங்க, 2 பேர் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. டீயை நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு, டீ நல்லா இருக்கு, அதோட ஸ்மெல்லே வந்து மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ, போகாதேன்னு சொன்னால் நீ போகாமல் இருக்க முடியுமா, ஒருவேளை நான் தான் வந்து உன்னை ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டேனோ, உன்னை பற்றி யோசிக்காத நாளே இல்லை அப்படிம்பாங்க. நம்மளுக்கு இப்போ வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சாராக்கு தோணுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க இவர் பின்னுக்கு இருந்து ஹக் பண்ணிட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இது தாங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பீக்குக்கும் சாராவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நடந்த விஷயம் தான் இதெல்லாம். இப்போ 2 பேருக்கும் ஞாபகம் வருது. ஆனால் சாரா அதை பற்றி பேச விரும்பல. டக்குன்னு அக்ரிமெண்ட்டு அந்த ஃபைல் எடுத்து வச்சு உங்களுக்கு நாங்கள் நல்ல சேலரி கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, அப்போது இப்போ நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிஇஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் மீ. நான் இந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது, சைன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம், வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சிஇஓ கிட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிற சமயத்தில் எதுவும் சொல்லாமல் எழுந்து கிளம்புவார். அப்போது இவங்க வந்துட்டு 1 நிமிஷம், 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் கேட்டீங்க அப்படின்னா அப்போ எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, என்னோட கல்யாணம் அடுத்த நாள் காலையில், ஸோ ரியாலிட்டியில் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை நான் அவ்வளோ தூரம் பார்க்க வந்திருந்தாலும் வேண்டாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறது தான் சரி அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 9 வருஷம் கடந்து போச்சு. இந்த 9 வருஷத்தில் நீங்கள் பழசை நினச்சி பார்க்கலையான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் என் லைஃப்பை வாழ்கிறதுல பிஸியாக இருந்தேன், பாஸ்ட்டை நினச்சி பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துருங்க இல்லையா, அது இதுதான் அப்படின்னு சொன்னதும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்துடுவார். ஆனால் ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்பிருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் அங்கேயே உட்காருவாங்க, நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி வந்தார் இல்லைங்களா, ரொம்ப தூரம் வந்திருக்க மாட்டார், கொஞ்சம் நேரத்துலேயே மழை வர ஆரம்பிச்சிடும். என்ன இவரோட மனசுக்குள்ளே தோணுச்சு என்ன எதுன்னு தெரியறதில்ல, கொஞ்சம் லைட்டாக மழை விட்டது நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்பி வர்றப்போ இவர் வெளியே கொடையோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லை சாரா, உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணுறதாக இல்லை, எனக்கு உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயார், அந்த கண்டிஷன்ஸ் என்ன ஏதுங்கிறத நான் படிக்கலை, ஆனால் சைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓகேவா, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறப்போ, ரொம்ப வருஷம் ஆச்சுல நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸை ஒர்க் பண்ணி, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா, என்னோட வேலை என்ன லீகல் அட்வைசர் அவ்வளோதானே, ப்ராசிக்யூட்டராக இருந்தேன், ஒரு லாயராக இருந்தால் நான் என்ன ஏதுன்னு கேஸில் ஹெல்ப் பண்ண போகிறேன் அவ்வளோதானே, அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட சாரா அவனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்தடியில் வந்து சொல்கிறேங்க.